சிஜு நான் இல்லையா? எத்தனை வார்த்தை? தமிழா ஹிந்தி? 2 வார்த்தை. இங்கிலீஷா தமிழா? என்ன சொல்றது? இங்கிலீஷும் தமிழும் 2மா? ஓகே. வேஸ்ட், குப்பை, ஃபிகரு, சப்ப ஃபிகரு. அதான் ஃபர்ஸ்ட் நீ இல்லைன்னு. அதுக்கு தான் நான் இல்ல. மாறலையா? அப்ப முடிஞ்சு போச்சா? உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கொடுத்தாங்க, சப்ப ஃபிகர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஈஸியா பண்ணனேன் உனக்கு புரியுற மாதிரி. ஷபா டைரக்டர்னா இதுதான் ஈஸியா. ஆனா உங்க ஃபேவரட் டயலாக் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அது நீங்க உண்மையில சொல்றது உண்டா? ஆல்வேஸ். Honesty is the best policy. Honesty is the best policy. Always. Always. வெயிட்டிங். அந்த வார்த்தையை சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கார்ல ஏறி ரொம்ப பாசமா காட்டுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நான் போயிட்டு 2 நாள் வந்துடுவாரு. ஓகேம்மா போயிட்டு வாமா. கார் திருப்பினே ஏன் பொண்டாட்டி வரும். இது எல்லாமே விளைவுகள் வீட்டுல தெரியும் உங்களுக்கு. எப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு முடிவு பண்ணணும், அப்பவே அடி வாங்கவும் தயாராயிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் we will continue speaking to Sundar C sir after short break. இது ஒரு யூனிக் பிக் பிரேக் இருக்கு. யூனிக் பிக் பிரேக்கு முன்னாடி உங்களுக்கு யூனிக் சார்பாக ஒரு சின்ன gift hamper. எப்படி இருந்தாலும் இந்த gift எனக்கு தான் வரப்போகுது, வீட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வரும்போது மேடம் உங்களுக்கு இன்னைக்கு பார்சல் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னாங்க. எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். யூனிபிக் பிரேக் இருக்கு. பட் பிரேக்கு முன்னாடி ஒரு பாப்புலர் டிமாண்ட் ஒன்று இருக்கு. ப்ளீஸ். தொட்டால் பூ மலரும், நீங்களும் நான் ஆடுமா? சுட்டால் பொன் சிவக்கும், இது என்ன ஆடுறது? இது இப்படிதான் போகணும்.